सीतापति राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा जय जानकी कांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पदे हर महादेवा सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश सुगौसौनिक भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீ அப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவண யஜ்ஞத்தில் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் நம்ம ஏற்கனவே பாராயணம் பண்ணி விட்டுருக்கோம் தமிழ்லேயே. அதாவது சீதா விவாகத்தோட சீதா கல்யாணத்தோடு நம்ம பூர்த்தி பண்ணியிருக்கோம். நான் அந்த லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அந்த 23 பாகங்கள் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். கடைசியில் சீதா கல்யாணத்தோடு பூர்த்தி பண்ணியிருக்கோம். அதில் வந்து முன்னாடி வந்து ஆஞ்சநேயர் படம் போட்டிருக்கோம். அந்த 23 பார்ட்டோடு நிறுத்தியிருக்கோம். அந்த லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது சீதா விவாகத்துக்கு அடுத்தது பரசுராமரை எதிர்கொள்ளுதல். இப்போது மிதிலையில் வந்து சீதா கல்யாணம் பண்ணிட்டு 4 பேர் கல்யாணம் பண்ணுறாங்களே, ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னர்களுக்கு சீதா ஊர்மிளை மாண்டவி சுதகீர்த்தி 4 பெண்களையும் ஜனக மகாராஜா திருமணம் செய்து கொடுக்குறார் இல்லையா. குஷத்வஜன் சீரத்வஜன் சொல்லக்கூடிய அண்ணன் தம்பிகை. அதில் அந்த குஷத்வஜன் அது அப்படின்றது தான் அந்த ஜனக மகாராஜா வந்து தன்னுடைய தம்பி சீரத்வஜனுடைய 2 பெண்கள் ஆகிய மாண்டவி சுதகீர்த்தி 2 பெண்களையும் பரத சத்ருக்னன் கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். தன்னுடைய பெண்கள் ஆகிய சீதையும் ஊர்மொழியையும் ராம லக்ஷ்மணர்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். அந்த சீதா விவாகத்தோடு நாம் பூர்த்தி பண்ணியிருக்கோம். இப்போ நாம் பரசுராமரை எதிர்கொள்ளுதல் 74வது சர்க்கத்தை இப்போ நம்ம பாராயணம் பண்ணலாம். அப்படியே கதையை பற்றின்னு வரலாம். இப்போ அதிலேருந்து அப்படியே தொடங்கலாம். கல்யாணம் முடிஞ்சிச்சு. அடுத்தது 74 ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரமணே நமக. 74 பரசுராமரை எதிர்கொள்ளுதல். அன்றிரவு கழிந்ததும் மாமுனிவர் விஸ்வாமித்திரர் ரகுகுல குமாரர்களை ஏராளமான ஆசை மொழிகளால் வாழ்த்திவிட்டு ஜனக மகாராஜா தசரதர் ஆகிய 2 மன்னர்களிடமும் விடை பெற்று கொண்டு வடக்கிலுள்ள மலையை நோக்கி புறப்பட்டு சென்றார். விஸ்வாமித்திரர் சென்றவுடன் மிதிலை மன்னர் ஜனகரிடம் தசரத மன்னர் விடை பெற்று கொண்டு அயோத்தியை நோக்கி விரைவாக சென்றார். தன் பட்டணத்திற்கு செல்லும் அவரை சிறிது தூரம் வரை விதேக மன்னர் பின்தொடர்ந்து சென்றார். பெண்களை கணவர்களுடன் அனுப்பி வைக்கும்போது விதேக நாட்டின் அரசர் ஏராளமான ஸ்ரீதனம் கொடுத்தார். பல லட்சக்கணக்கான பசுக்களையும் சிறந்த கம்பளிகளையும் கோடிக்கணக்கான வெண்பட்டு ஆடைகளையும் தெய்வீக வடிவுடைய நன்கு அலங்கரிக்கப்பட்ட யானை குதிரை தேர் காலாட்படைகளையும் குற்றேவல் செய்யும் ஆண் பெண் பணியாளர்களையும் கன்னிகையின் பிதாவான ஜனகர் அவர்களுக்கு கொடுத்தார். வெள்ளி தங்கம் முத்து பவழம் முதலியவற்றையும் மிக்க மகிழ்ச்சியுடன் ஸ்ரீதனமாக கணக்கில்லாமல் கொடுத்தார். ஏன்னா அவருக்கு புள்ள இல்லை, எல்லாம் பெண்கள் தான். அந்த பெண்களை கொடுக்கும்போது பெண்களுக்கு தானே எல்லாமே. அப்படி ஸ்ரீதனமாக தாராளமாக கொடுத்துருக்கார் ஜனக மகாராஜா.
ஸ்ரீதனமாக கணக்கில்லாமல் கொடுத்தார். ஏராளமான பொருட்களை கொடுத்து தசரதரை வழி அனுப்பிவிட்டு மிதிலை மன்னர் மிதிலையில் தன் அரண்மனைக்குள் பிரவேசித்தார். அயோத்தியின் அதிபதி பெரும் புகழ் கொண்ட புத்திரர்களுடன் எல்லா முனிவர்களையும் முன்வரிசையில் நிறுத்தி சேனை பரிவாரங்களுடன் பயணத்தை தொடர்ந்தார். முனிவர் கூட்டத்துடனும் ராகவனுடனும் சென்று கொண்டிருந்த தசரதரை நாலா பக்கங்களில் இருந்தும் கோரமான ஒலிகளை எழுப்பி பறவைகள் எச்சரித்தன. பூமியில் சஞ்சரிக்கும் விலங்குகள் வளமாகவே சென்றன. இவைகளை பார்த்துவிட்டு அரசரில் புலிக்கு நிகரான தசரதர் வசிஷ்டரை கேட்டார். பறவைகள் பயங்கரமாக அமங்கலமாக கூவுகின்றன, விலங்குகளும் வளமாக செல்கின்றன. என்னுடைய மனம் நடுங்குகிறது, மார்பு படபடக்கிறது. இது எதனால் என்று கேட்கிறார். அதற்கு வசிஷ்டர் மன்னர் தசரதரின் இந்த பேச்சை கேட்டு மாமுனிவர் ஆறுதலான வார்த்தைகளை கூறினார். இதற்கு இந்த சகுனங்களுக்கு என்ன பலன் என்பதை கேளுங்கள். பறவைகளின் ஒலி குறிப்பிலிருந்து தெய்வ சங்கல்பத்தின்படி பயங்கரமான அபாயம் காத்து கொண்டிருக்கிறது என்றும் விலங்குகளின் நடவடிக்கைகளிலிருந்து அந்த அபாயம் நீங்கிவிடும் என்றும் புலப்படுகிறது. எனவே நீங்கள் மனக்கலக்கத்தை விட்டு விடுங்கள். விலங்குகள் பிரதட்சிணமாக போனால் மங்களம்னு அர்த்தம். பறவைகள் அபாயமான கூக்குரல் எழுப்பினா அது அமங்கலம்னு அர்த்தம். நிறைய பறவைகள் கத்துதுன்னா அப்போது விலங்குகள் என்னன்னா பிரதட்சிணமாக அந்த மான், முயல் போல் சிங்கம், புலி இவைகள்லாம் பிரதட்சிணமாக போகுது. இடது பக்கத்துலேருந்து வலது பக்கமாக போகிறது பிரதட்சிணமாக போகுதுன்னு அர்த்தம். அப்படி போனால் மங்களம்னு அர்த்தம். அந்த பிரச்சனை தீர்ந்துட்டோம்னு அர்த்தம். அவர்கள் இதெல்லாம் சகுனங்கள், போகும்போது சகுனங்கள் பார்ப்பான் இல்லையா, அந்த சகுன சாஸ்திரப்படி இதெல்லாம் சொல்கிறார் வசிஷ்டர். அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே பூமியை நடுங்கச் செய்து கொண்டும் பெரிய பெரிய மரங்களை கீழே சாய்த்து கொண்டும் கட்டுக்கடங்காத பேய்காற்று அங்கே ஏற்பட்டது. என்ன ஆச்சரியம்! சூரியன் இருளால் மறைக்கப்பட்டான். திசைகள் எல்லாமே இல்லாமல் போய்விட்டன. அந்த படைகள் எல்லாம் புழுதியால் சூழப்பட்டு மறைக்கப்பட்டதாயிற்று. வசிஷ்டரும் மற்ற முனிவர்களும் மன்னர் தசரதரும் அவருடைய புதல்வர்களும் மற்றும் புதல்வர்களும் மட்டுமே அங்கே சுய உணர்வோடு இருந்தார்கள். மற்றவை எல்லாம் சுயநினைவை இழந்தன. பயங்கரமான அந்த இருளில் சாம்பல் பூசப்பட்ட அந்த படை பயங்கரமான தோற்றத்துடன் சடாமுடி தரித்து அரசு குலத்தை அழிப்பவரான பிருகு வம்ச தோன்றல் ஜமதக்னியின் குமாரரை பார்த்தது. கைலாசமலை போல் எதிர்கொள்ள முடியாதவர், காலாக்னியை போல் பொறுக்க முடியாதவர், கொழுந்து விட்டெறியும் நெருப்பை போல் தேஜஸில் பேரொளியால் பாமர ஜனங்களால் கண்ணால் பார்க்க ஒண்ணாதவர், தோளில் கோடாலி மற்றும் மின்னல் கூட்டம் போல் பளிரிடும் வில், திரிபுரங்களை எரிப்பதற்காக புறப்பட்ட பரமசிவன் போல் கையில் சக்திமிக்க அம்பு, இவ்வாறு பயங்கரமான தோற்றம் கொண்டு கொழுந்து விட்டெறியும் நெருப்பை போன்று ஜொலிக்கும் அவரை பார்த்ததும் மந்திர ஜப ஹோமத்தில் ஆழ்ந்து ஈடுபட்டவர்களான வசிஷ்டர் முதலிய அங்கிருந்த முனிவர்கள் அனைவரும் தமக்குள் மெதுவாக பேசிக்கொண்டார்கள். தன்னுடைய தந்தை கொல்லப்பட்டதால் பழிக்கு பழி வாங்கி கொண்டிருக்கும் இந்த பரசுராமர் சத்திரியரை, தசரதரின் குடும்பத்தினரை கொல்வதற்காக வந்திருக்கிறாரோ என்னவோ. முன்பே இவர் சத்திரியர்களை வதம் செய்து கோபத்தை ஒழித்து விட்டவர், வெறுப்பை விட்டுவிட்டவர். மறுபடியும் சத்திரியர்களை கொல்வது என்பது இவருடைய நோக்கமாக இருக்க முடியாது. இவ்வாறு தங்களுக்குள் பேசிக்கொண்ட பின் அதிதி பூஜைக்குரிய அர்க்கியபாத்தியம் எடுத்துக்கொண்டு பார்ப்பதற்கு பயங்கரமாக இருக்கும் அவரை ராமா ராமா, பரசுராமர் பேரும் ராமர் தான், தசரதர் குமாரர் பேரும் ராமர் தான். அதுக்கு முன்னாடி பரசுராமர் அவதரிச்சிருக்கார். அதனால் ராமா ராமா என்று அன்பொழுக அழைத்த வண்ணம் முனிவர்கள் அவரிடம் வந்தார்கள். பராக்கிரமசாலியான அவர் முனிவர்களால் அளிக்கப்பட்ட உபச்சாரத்தை ஏற்றுக்கொண்ட பின் தசரத ராமரை பார்த்து ஜமதக்னி மைந்தரான பரசுராமர் பேசலுற்றார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 74வது சர்க்கம் முற்றிற்று. சர்க்கம் 75 வைஷ்ணவ வில்லின் மகிமை. வைஷ்ணவ வில்லின் மகிமை.
தசரத ராமா வீரனே, உன்னுடைய அற்புதமான யார்? பரசுராமர் தசரத ராமரை பார்த்து கேட்குறார். தசரத ராமா வீரனே, உன்னுடைய அற்புதமான ஆற்றலை பற்றி கேள்விப்பட்டேன். சிவவில்லை முறித்த வரலாற்றையும் விவரமாக தெரிந்து கொண்டேன். வில்லை முறித்தல் என்ற உன்னுடைய செயல் மிகவும் ஆச்சரியகரமானது, சிந்தித்து பார்க்க முடியாதது. அதை கேட்டுவிட்டுத்தான் மங்களகரமான இன்னொரு வில்லை எடுத்துக்கொண்டு நான் இங்கே வந்திருக்கிறேன். மிகவும் அஞ்சத்தக்கதும் ஜமதக்னியால் கொடுக்கப்பட்டதுமான இந்த பெரிய வில்லை வளைத்து நானேற்றி உன்னுடைய சொந்த பலத்தை எனக்கு காட்டு. இந்த வில்லில் நானேற்றுவதில் உன் தோல் திறமையை கண்ட பின்னர் இருவரிடையே போர் என்ற முறைப்படி நான் உன் வீரத்தை அங்கீகரிப்பதைப் போல் உன்னுடன் தனி ஒருவனாக போரிடுகிறேன். அவருடைய அந்த சொல்லை கேட்ட அந்த அரசர் தசரதர் கவலை தோய்ந்த முகத்துடன் இறங்கத்தக்கவராய் கைகளை கூப்பி கொண்டு வேண்டினார். சத்திரிகளின் மேலிருந்த கோபத்தை அழித்து விட்டீர்கள். தாங்கள் அந்தனர், மிக்க புகழ் பெற்றவர். சிறு பிள்ளைகளான என் புதல்வர்களுக்கு தாங்கள் அபயமளிக்க வேண்டும். வேத பாராயணத்தையே வாழ்க்கை நெறியாக கொண்டிருக்கும் பிருகுமுடிவரின் குலத்தில் தோன்றியவர் தாங்கள். இந்திரனிடம் வாக்குறுதி தந்து ஆயுதங்களை துறந்து விட்டீர்கள். அறநெறியையே பின்பற்றி நடக்கும் தாங்கள் காசியபருக்கு இந்த பூதளத்தை தந்துவிட்டு மகேந்திரமலையில் உள்ள காட்டை வாசஸ்தலமாக கொண்டீர்கள். மாமுனிவரே, தாங்கள் என்னை அடியோடு ஒழிப்பதற்காக வந்திருக்கிறீர்கள். ராமன் ஒருவன் மட்டும் கொல்லப்பட்டால் நாங்கள் யாரும் உயிர் பிழைத்திருக்க மாட்டோம். இவ்வாறு தசரதர் சொல்லிக் கொண்டிருப்பதை எல்லாம் பராக்கிரமசாலியான பரசுராமர் செவியில் ஏற்றுக்கொள்ளாமல் ராமனை நோக்கியே பேசினார். மிக உயர்ந்த தெய்வீகமான உலக புகழ் பெற்ற உறுதியான ஆற்றல் மிக்க முதன்மையான நன்கு வடிவமைக்கப்பட்ட 2 விற்கள் முன்னர் விஸ்வகர்மாவினால் செய்யப்பட்டன. அதில் ஒன்றை போர் செய்வதில் விருப்பமுள்ள முக்கண்ணன் சிவபெருமானிடம் தேவர்கள் கொடுத்தார்கள். மாமனிதனே, எந்த வில் உன்னால் ஒடிக்கப்பட்டதோ அதுதான் பரமசிவன் முப்புறங்களையும் எரித்த வில். எவராலும் நெருங்க முடியாத 2வது வில் தேவர்களால் விஷ்ணுவிற்கு கொடுக்கப்பட்டது. விஷ்ணுவிடம் கொடுக்கப்பட்ட அந்த வில் நான் கொண்டு வந்திருக்கிற இதுதான். ஹாகுத்தனே, இதுவும் ருத்ரனுடைய வில்லுக்கு ஈடான பெருமையை கொண்டது. அப்போது தேவர்கள் எல்லோரும் பிதாமகரான பிரம்மாவிடம் சொன்னார்கள், நீலகண்டர், விஷ்ணு ஆகியோரின் பலாபலத்தை ஒப்பிட்டு பார்க்க விரும்புகிறோம். தேவர்களின் எண்ணத்தை புரிந்து கொண்ட பிரம்மா அவ்விருவருடைய ஆற்றலை தெரிந்து கொள்வதற்காக பகைமையை மூட்டினார். பகைமை முற்றி ஒருவரையொருவர் வெற்றி கொள்ள விரும்பிய நீலகண்டர் விஷ்ணுவினிடையே மயிர்கூச்சலை உண்டாக்கும் மாபெரும் போர் உண்டாயிற்று. அப்போது பேராற்றல் கொண்ட சிவதனுஷ் விஷ்ணுவின் ஹூங்கார ஒளியினாலேயே செயலிழந்து போயிற்று. அதை போல முக்கண்ணரான மகாதேவர் மரக்கட்டையை போல ஆனார். விஷ்ணுனுடைய ஒரு ஹூங்காரத்தினால சிவதனுசு செயலற்று போய்விட்டது. முக்கணரான மகாதேவரும் மரக்கட்டையை போல் அப்படியே ஜடமாக ஆகிவிட்டார். அப்போது முனிவர் சாரணர்களோடு தேவர்கள் ஒன்று கூடி பிரார்த்தித்தார்கள். முதன்மையான தேவதைகளான அவ்விருவரும் சாந்தமடைந்தார்கள். நீங்கள் 2 பேரும் சண்டையை நிறுத்தி சாந்தமடையணும் அப்படின்ட்டு தேவரெல்லாம் பிரார்த்தனை பண்ணதால் சாந்தமடைந்தார்கள் சிவனும் விஷ்ணு. விஷ்ணுவனுடைய சக்தியால் சிவன் கையில் இருந்த வில் செயலிழக்க செய்யப்பட்டதை பார்த்து முனிவர் கூட்டங்களும் தேவர்களும் விஷ்ணுவை உயர்ந்தவராக கருதினார்கள். கோபம் கொண்ட ருத்ரன் விதேக மன்னர்களில் பெரும் புகழ் கொண்ட ராஜரிஷி தேவராதன் கையில் அம்புகளுடன் தன்னுடைய வில்லை கொடுத்தார். ராமா, விஷ்ணுவால் கையாளப்பட்ட இந்த வில் தனக்கு மேல் வேறொன்று இல்லாதது. வெற்றியை கொடுப்பது. பிருகுகுலத்தில் தோன்றிய ரிஷிகரிடம் ஒப்பு உயர்வு இல்லாத வைப்புத்தோரலாக ஒப்படைக்கப்பட்டது. ஆன்மபலம் பொருந்திய ரிஷிகர் யாராலும் செய்ய முடியாத கர்மாக்களை செய்தவரும் மகாத்மாவும் என்னுடைய தந்தையுமான ஜமதக்னியிடம் தெய்வநலம் திகழும் இதனை கொடுத்தார். என்னுடைய தந்தையார் அஸ்திரங்களை துறந்து
தவ வலிமையில் ஈடுபட்டிருந்த போது அற்ப புத்திக்காரனான கார்த்தவீர்யார்ஜுனன் அவரை கொன்றுவிட்டான். வேறெங்கும் கேட்டறியாததும் பயங்கரமானதுமான என் தந்தையின் கொலையை கேட்டு கோபம் பொங்கி எழுந்தவனாக சத்திரிய மன்னர்கள் தோன்ற எத்தனையோ முறை அவர்களை கொலை செய்து பழி வாங்கினேன். மன்னர்களை தொலைத்து அவர்கள் அரசை ஏற்றதனால் பெற்ற இவ்வையகம் முழுவதையும் நான் செய்த கொலை பாதகத்திற்கு கழுவாய் தேடுவதற்காக மேற்கொண்ட சாந்தி யக்ஞ கர்மாவில் முடிவில் காசியபருக்கு தட்சணையாக சாந்தி யக்ஞ கர்மாவின் முடிவில் காசியபருக்கு தட்சணையாக கொடுத்துவிட்டு தவ வலிமையை வளர்த்து கொள்வதற்காக மகேந்திரமலைக்கு சென்று விட்டேன். ராமா, இந்த வில்தான் என்னுடைய தந்தை பாட்டனர்களால் காப்பாற்றப்பட்டு வந்த விஷ்ணு கையாண்ட வில். சத்திரியர்களுடைய தர்மத்தின்படி உத்தமமான இந்த வில்லை கையினால் தூக்கி காட்டு. எவராலும் வெற்றி கொள்ள முடியாத அம்பை உத்தமமான இந்த வில்லில் இணைத்து நான் ஏற்று. காகுத்தா, உன்னால் அவ்விதம் செய்ய முடிந்தால் அதை பார்த்த பின்னர் உன்னுடன் ஒருவர் என்ற தொந்த யுத்தம் செய்கிறேன் இப்படின்னு பரசுராமர் ராமரிடத்தில் சொல்கிறார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 75வது சர்க்கம் முற்றிற்று. சர்க்கம் 76. பரசுராமர் தோற்றார். ஜமதக்னியின் மைந்தரான பரசுராமரின் சொற்களை கேட்டார். தசரதராமன் தந்தையிடம் இருந்த மரியாதையால் அதுவரையில் வாய் திறவாமல் இருந்த அவர் பரசுராமரிடம் இப்பொழுது கூறினார். பிருகுகுலத் தோன்றலே, தாங்கள் தங்கள் தந்தைக்கு உட்பட்டிருந்த கடனை தீர்ப்பதற்காக என்ன கொடூரமான கர்மா செய்தீர்கள் என்பதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பிராமணரே, அதை நாங்கள் முறையானதாகவே கருதுகிறோம். பார்க்கவரே, ஆண்மை இல்லாதவன், சத்திரிய தர்மத்தை அனுசரிப்பதற்கான ஆற்றல் இல்லாதவன் என்றெல்லாம் என் வீரத்தை அவமதிக்கிறீர்கள் அல்லவா? இப்போது என்னுடைய பராக்கிரமத்தை தாங்கள் கண்களாலேயே பாருங்கள். இவ்வாறு கூறிவிட்டு அரிய செயல்களை விளையாட்டாக செய்யும் திறன் பெற்ற ராகவன் அக்லிஷ்டகாரனக இவ்வாறு கூறிவிட்டு அரிய செயல்களை விளையாட்டாகவே செய்யும் திறன் பெற்ற ராகவன் கோபத்தோடு பரசுராமருடைய கையிலிருந்து வில்லையும் அம்பையும் கைப்பற்றினார். கூடவே வைஷ்ணவ சக்தியும் தானாகவே ராமனிடம் சென்றது. ராமன் அந்த வில்லை வளைத்து ஏற்கனவே பரசுராமரிடத்தில் வைத்த அந்த ஆவேசம், விஷ்ணு ஆவேசத்தை, விஷ்ணு சக்தியை ராமச்சந்திரமூர்த்தி அபகரித்து கொண்டார். ஏன்னா ஸ்வயம் விஷ்ணு யாருன்னா ராமர் தான். அவர் ஆவேச அவதாரம் தான் பரசுராமர். அம்சம்தான், தன்னுடைய அம்சத்தை தான் பரசுராமத்தில் வைத்திருந்தார் ராமர். ராமர் என்ன ஸ்வயமே விஷ்ணு, பகவானே ராமர். பரசுராமர் அம்சாவதாரம், ராமர் பூர்ண அவதாரம், புரிஞ்சுக்கணும். அதனால் தன் சக்தியை, தன் கொடுத்த சக்தியை பரசுராமத்திலேருந்து இப்போ அபகரித்து கொண்டார். வில்ல வாங்குகிற சாக்கில் அப்படி அபகரித்து கொண்டார். இவ்வாறு கூறிவிட்டு அரிய செயல்களை விளையாட்டாக செய்யும் திறன் பெற்ற ராகவன் கோபத்தோடு பரசுராமனுடைய கையில் இருந்து வில்லையும் அம்பையும் கைப்பற்றினார். கூடவே வைஷ்ணவ சக்தியும் தானாகவே ராமனிடம் சென்றது. ராமன் அந்த வில்லை வளைத்து நானேற்றி அம்பை பொருத்தினார். ஆஹா! பிறகு ஜமதக்னியின் குமாரரான பரசுராமரை பார்த்து ராமன் சினத்துடன் கூறினார், நீங்கள் பிராமணர் என்ற காரணத்தால் என்னால் வணங்கத்தக்கவர். அத்துடன் விஸ்வாமித்திரருக்கு உறவினர். விஸ்வாமித்திரர் உங்கள் தந்தையாருக்கு தாய் வழி மாமன். அதனால் உங்கள் மேல் உயிரை வாங்கும் இந்த அம்பினை செலுத்த முடியாதவனாக இருக்கிறேன். ஏன்னா விஸ்வாமித்திரர் குரு. அதனால் பரசுராமரே, உலகங்களிலும் தங்கு தடையில்லாமல் செல்லும் உங்கள் பாதங்களை கட்டுப்படுத்தி நகரவட்டாமல் செய்யட்டுமா? உலகங்களிலும் தங்கு தடையில்லாமல் செல்லும் உங்கள் பாதங்களை கட்டுப்படுத்தி நகரவட்டாமல் செய்யட்டுமா? உங்கள் தவ வலிமையால் பெறப்பட்டுள்ள ஒப்புயர்வில்லாத புண்ணிய லோகங்களை அழிக்கட்டுமா? இவை இரண்டில் நீங்கள் எதை விரும்புகிறீர்கள்? இந்த பானம் நான் வில்லில் தொடுத்திருக்கிறேனே, அது விஷ்ணுனுடைய பானம். விஷ்ணு பகவான் சம்பந்தமுடையது, தெய்வீகமானது, பலத்தால் ஏற்படும் இருமாப்பை அழிக்கக்கூடியது. இது தன் வீரியத்தால் இலக்கினை தாக்காமல் பயனில்லாமல் வீணாக கீழே விழாது. உத்தமமான ஆயுதத்தை, வைஷ்ணவ வில்லை ஏந்தி கொண்டிருக்கும் ஸ்ரீராமனை தரிசிப்பதற்காக எல்லா தேவர்களும்
முனிக்கூட்டங்களும் பிதாமகர் பிரம்மாவை முன்னிட்டு கொண்டு அங்கே கூடினார்கள். ஆகாசத்தில் கந்தவர்கள், அப்சரசுகள், சித்த சாரண கிண்ணறர்கள், யக்ஷ ராட்சச நாகர்களும் மகா அற்புதமான அந்த காட்சியை காண்பதற்காக அங்கே வந்து சேர்ந்தார்கள். மிக சிறந்த வெள்ளை கையில் ஏந்தி நிற்கும் ராமபிரானை பார்த்து மக்கள் அனைவரும் ஸ்தம்பித்து நின்றார்கள். பேராற்றலை பறிகொடுத்து விட்ட ஜமதக்னியின் புதல்வரான பரசுராமர் ஸ்ரீராமனை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார். ராமனின் அளப்பரிய ஆற்றலால் தன் வீரியம் அழிக்கப்பட்டதால் பார்க்கவராமர் உணவற்று போனார். பின்னர் ஒருவாறு உணர்வு பெற்று, பார்க்கவராமர்னா பரசுராமர் உணர்வற்று போனாராம். பின்னர் ஒருவாறு உணர்வு பெற்று மிகவும் நிதானமாக தாமரைக்கண்ணன் ராமனை பார்த்து பின்வருமாறு சொன்னார். மிகுந்த இருமாப்புடன் பேசிய அவர்தான் எவ்வளவு குன்றி போய்விட்டார். இந்த பூவுலகம் என்னால் முன்பு யாகதட்சணையாக கஷ்யபருக்கு கொடுக்கப்பட்டது. என்னுடைய நாட்டில் நீ இருக்கக்கூடாது என்று என்னிடம் கஷ்யபர் சொன்னார். நான் அவ்வாறு தடை விதிக்கப்பட்டதால் குருவின் ஆணையை ஏற்று மண்ணுலகில் இரவில் தங்குவதில்லை. காகுத்தனே ராமா, இந்த பூமி காஷ்யபருக்கு உரியதாகிவிட்டதல்லவா, அதனால் அந்த பிரதிஜை இரவில் தங்க மாட்டேன் என்பது என்னால் செய்யப்பட்டது. வீரராகவனே, ஆகவே என் கால்களின் சஞ்சாரத்தை தடுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். காற்றினும் கடிய மனோவேகத்தில் சிறந்த பர்வதமான மகேந்திரமலைக்கு சென்று விடுகிறேன். ஒப்பற்ற புண்ணிய உலகங்கள் என்னுடைய கடுமையான தவத்தினால் வசப்படுத்தப்பட்டுள்ளன. அவைகளையெல்லாம் சிறந்த பானத்தை செலுத்தி என்னிடமிருந்து விலக்கிவிடும். அவைகள் மீது எனக்கு உரிமை இல்லாமல் போகட்டும். காலதாமதம் வேண்டாம். இந்த வில்லில் பானத்தை பூட்டியதிலிருந்தே நீ தேவோத்தமனும் குறைவில்லாதவனும் மது என்ற அரக்கனை அழித்தவனுமான சாக்ஷாத் மகாவிஷ்ணு என்பதை நீ தேவோத்தமனும் குறைவில்லாதவனும் மது என்ற அரக்கனை அழித்தவனுமான சாக்ஷாத் மகாவிஷ்ணு என்பதை புரிந்து கொண்டேன். எதிரிகளை மாய்ப்பவனே, உனக்கு மங்களம் உண்டாகட்டும். இங்கே குழுமியுள்ள தேவர்கள் எல்லோரும் பிறரால் செய்ய முடியாத செயல்களை செய்பவர் என்றும் போரில் நிகரில்லாத ஒருவன் நீயே என்றும் பிரமிப்புடன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். காகுத்தனே, 3 உலகத்திற்கும் தனிப்பெரும் தலைவனான உன்னால் நான் தோற்கடிக்கப்பட்டேன் என்பது எனக்கு அவமானத்தை தரக்கூடிய விஷயம் அல்ல. ராமா, நல்ல நியமங்களை கடைபிடித்தவனே, ஒப்பற்ற வில்லில் கோர்த்துள்ள பானத்தை செலுத்துவாய். பானம் விடுபட்டவுடன் உத்தம பர்வதன் மகேந்திர மலைக்கு செல்வேன். இவ்வாறு பராக்கிரமமிக்க ஜமதக்னியின் குமாரர் பரசுராமர் சொன்னவுடன் திருவளர் நாயகன் தசரதராமன் உத்தம பானத்தை விட்டார். தன்னுடைய தவ வலிமையால் பெறப்பட்ட நல் உலகங்கள் எல்லாம் ராமனால் அபகரிக்கப்பட்டு விட்டதை பார்த்தவுடன் சிறந்ததான மகேந்திர பர்வதத்தை நோக்கி விரைந்தார் பரசுராமர். உடனே 8 திசைகளிலும் இருள் விலகி ஒளி வீசத் தொடங்கியது. கையில் தூக்கி நிறுத்திய வில்லுடன் நிற்கும் ராமனை தேவர்களும் ரிஷிகணங்களும் மிகவும் கொண்டாடினார்கள். தசரதராமனை பரசுராமர் புகழ்ந்துரைத்தார். ராமனை பிரதட்சணம் செய்துவிட்டு தன் ஆத்மலாபத்திற்கான வழியில் மகேந்திரமலைக்கு சென்றார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 76வது சர்க்கம் முற்றிற்று. சர்க்கம் 77 அயோத்திக்கு வந்தார்கள். ஸ்ரீ ஹரே நம சரணம் ஜெய் ஜானகாந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய ராம ராமா. சர்க்கம் 77 அயோத்திக்கு வந்தார்கள். பரசுராமர் அவ்விடத்திலிருந்து சென்றதும் தசரதராமன் மன அமைதி அடைந்து அவ்விடத்தில் யார் கண்ணிலும் புலப்படாமல் இருந்த வருணனின் கையில் அந்த வில்லையும் பானத்தையும் கொடுத்தார். பின்னர் வசிஷ்டர் முதலான முனிவர்களை வணங்கி கவலையோடு இருக்கும் தந்தையை பார்த்து ரகுநந்தனர் பின்வருமாறு சொன்னார். பரசுராமர் சென்று விட்டார், கவலையை விடுங்கள். தலைவரான தங்கள் அரவணைப்பில் இருக்கும் 4 வகை படைகளும் அயோத்தியை நோக்கி பயணப்படட்டும். மைந்தன் ராமனுடைய சொற்களை கேட்ட மன்னர் தசரதர் ராகவனை 2 கைகளாலும் கட்டி தழுவி உச்சி முகர்ந்தார். பரசுராமர் போய்விட்டார் என்பதை கேட்டு உள்ளம் பூரித்து மகிழ்ந்த மன்னர் தானும் புத்திரர்களும் மறுபிறவி எடுத்ததாகவே கருதினார். விரைவில் அயோத்தி நகரத்தை நோக்கி செல்லும்படி அந்த படைகளுக்கு உத்தரவிட்டார். அதாவது பகவான் ராமச்சந்திரமூர்த்தி வில்லு வைஷ்ணவ தனுஷை வருணிடத்தில் கொடுத்தார் இல்லையா. வைஷ்ணவ தனுஷு அந்த அம்பும்
அந்த வைஷ்ணவ தனுசு கடைசி எங்கே போச்சுன்னா இந்திரனிடத்தில் கொடுத்துட்டார் வருண பகவான். இந்திரனிடத்தில் கொடுத்தோன்னே இந்திரன் என்ன பண்ணார், பஞ்சவடியில் அந்த இது தண்டகாரண்யத்தில் வந்து அகஸ்தியர் இடத்துல கொண்டு போய் ஒப்படைக்கிறார். இப்போ ஆரண்யத்தில் போகும்போது அதை வச்சு தான் ராவணனை வதம் பண்ணணும், ராட்சஸில் வதம் பண்ணணும். பின்னாடி பகவான் தண்டகாரண்யத்துக்கு பிரவேசிக்கும் போது அந்த இடத்துல அகஸ்தியர் கொடுப்பார் ராமர் இடத்துல மறுபடியும். இது தேவருடைய திட்டம். சரி, அது பிறகு இவர்கள் அயோத்தியில் பிரவேசிக்கிறாங்க. தசரதரோட ராம லக்ஷ்மணர்லாம் அழகான கொடி தோரண பாவட்டங்களால் அலங்கரிக்கப்பட்டதும், அயோத்தி அப்படி அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அழகான கொடி தோரண பாவட்டங்களாலும் அலங்கரிக்கப்பட்டதும், மங்களமான வாத்தியங்களின் ஒளி நிரம்பியதும், நீர் தெளிக்கப்பட்ட சீரான அரசபாட்டைகளை உடையதும், மலர் குவியல்கள் இறைக்கப்பட்டதும், மன்னரின் வருகையால் மலர்ந்த முகத்தோடு விளங்குகின்ற ஊர் மக்களாலும் ஆசிர்வாத கோஷங்களாலும் எழுப்புகின்றவர்களாலும் நிரம்பியதும், கூட்டம் கூட்டமாக மக்கள் அணி செய்து கொண்டிருந்ததுமான நகரத்திற்குள் மன்னர் பிரவேசித்தார். நகர பொதுமக்களும் நகரத்தில் வசித்து கொண்டிருந்த அந்தன பெரியோர்களும் சிறிது தூரம் முன்னையே சென்று வரவேற்க, திருவள்ள நாயகர்களான புதல்வர்கள் பின்தொடர, பெரும் புகழ் கொண்ட மன்னர் இமாலயம் போல் விளங்கிய தனக்கு பிரியமான தன் மாளிகைக்குள் பிரவேசித்தார். எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றும் வசதிகளுடன் கூடிய மாளிகையில் தன் உற்றார் சுற்றத்தாரோடு மகிழ்ச்சியுடன் இருந்தார் மன்னர் தசரதர். கௌசல்யையும் சுமித்ரையும் நல்லிடையாளான கைகேயையும் மற்றுமுள்ள அரச பத்தினிகளும் மருமகள்களுடன் பேசி பழகுவதில் மூழ்கி போனார்கள். பெரும் பாக்கியசாலியான சீதையையும் புகழ் கொண்ட ஊர்மிளையையும் மற்றும் குசத்வஜருடைய ஜனக மகாராஜா பேர் வந்து சீரத்வஜன். ஓகே அவருடைய தம்பி பேர் தான் குசத்வஜன். ஓகே மற்றும் குசத்வஜருடைய இரு பெண்களையும், மாண்டவி சுதகீர்த்தி என்ற இரு பெண்களையும் மன்னரின் பத்தினிகள் அன்புடன் வரவேற்று அழைத்து சென்றார்கள். வெண்பட்டு உடுத்தி கொண்டு சோபையுடன் விளங்கிய அவர்கள் அனைவரும் மாளிகைக்குள் இருந்த தேவாலயங்களில் மங்கள சொற்களால் தெய்வங்களை வழிபட்டார்கள். அதாவது பாடல்கள்லாம் பாடி, ஸ்தோத்திரங்கள்லாம் பாடி அப்படி வழிபட்டார்களாம் பெண்கள்லாம். அந்த பெண்கள் வந்தாலே வீட்டுக்கு ஒரு மங்களம் வந்துடும் இல்லையா? இது 4 பிள்ளைகள் இருந்த வீடு, இப்போ பெண்கள் வந்துட்டோடனே, மருமகள் வந்துட்டோடனே ரொம்ப மங்களகரமாக ஆயிடுச்சு அந்த இடமே. அவர்களுடைய ஸ்தோத்திரங்கள், அந்த அழகான பாடல்கள்லாம் பாடி அந்த பெண்கள்லாம் அந்த இடத்துல குதூகலிக்க செய்தார்கள். அப்படி மங்கள சொற்களால் தெய்வங்களை வழிபட்டார்கள். அந்த அரசகுமாரின் வணங்கத்தக்கவர்களை வணங்கினார்கள். அவர்கள் தனிமையில் கணவன்மார்களோடு கூடியவர்களாய் மகிழ்ச்சியுடன் இன்பம் அனுபவித்தார்கள். கனிவான உள்ளம் படைத்த அரசகுமாரர்கள் உலகில் நிகரற்ற வீரியம் படைத்தவர்களாக, மனைவிகளை அடைந்தவர்களாக, அஸ்திர சஸ்திர பிரயோகத்தில் வல்லுநர்களாக, செல்வ செழிப்புடையவர்களாக, நல்ல நண்பர்களுடன் கூடியவர்களாக இருந்து வந்தார்கள். அறமறிந்த ஆணியர்களான, அறம் அறிந்த, அது தர்மம் அறிந்த ஆண் எருதுகளான, அதான் ஆண் காளைகளான அவர்கள் தந்தைக்கு பணிவிடை செய்து கொண்டு உரிய காலங்களில் தம் குருமார்களை தனது வினயத்தால் மகிழ்வரச் செய்தார்கள். சிறிது காலம் சென்ற பின் மன்னர் தசரதர் தன் மகனும் கைகேயின் மைந்தனுமான ரகுநந்தனன் பரதனிடம் கூறினார், பிள்ளாய், கேகை மன்னரின் புதல்வனும் உன்னுடைய மாமனுமான யுதாஜித்து உன்னை அழைத்து கொண்டு போவதற்காக இங்கே தங்கியிருக்கிறான். தசரதர் இவ்வாறு சொன்னதும் கைகையின் மைந்தன் பரதன் சத்ருகனுடன் கேகய நாடு செல்வதற்கு ஆயத்தமானான். சூரனான அவன் தந்தையிடமும் யாருக்கும் துன்பம் தராத ராமனிடமும் தாய்மார்களிடமும் விடை பெற்று கொண்டு சத்ருகனுடன் சென்றான். மனமகிழ்ந்த யுதாஜித்து பரதனோடு சத்ருகனையும் அழைத்து கொண்டு கேகய நாட்டில் தன் நகரத்திற்குள் பிரவேசித்தான். அவர்களை கண்டு அவனுடைய தந்தை மிகவும் சந்தோஷப்பட்டார். பரதன் சென்றதும் ராமனும் பலசாலியான லட்சுமணனும் தெய்வத்திற்கு ஒப்பான தந்தைக்கு தேவைப்பட்ட பணிவிடைகளை செய்து வந்தார்கள். அறவணிமனரான ராமன் தந்தையின் கட்டளைகளை சிறமேற்கொண்டு நகர மக்களின் நல்வாழ்விற்கும் மகிழ்ச்சிக்கும் தேவையான பணிகளை செய்து வந்தார். மிகுந்த கவனத்துடன் அன்னைகளுக்கு தேவையான பணிவிடைகளையும் குருமார்களுக்கு உகந்த பணிவிடைகளையும் அந்தந்த காலங்களுக்கு ஏற்ப செய்து வந்தார். யார்? ராம லட்சுமணர்கள். இவ்வாறு ராமனின் நற்குணங்களால் தசரதர் திருப்தி அடைந்தார். அந்தணர்கள், பட்டணத்து ஜனங்கள்,
நாட்டு மக்கள் ஆகிய அனைவரும் அவ்வாறே மனமகிழ்ந்தார்கள். பிராணி வர்க்கங்களுக்கு எவ்வாறு பிரம்மதேவர் மிகவும் போற்றுதலுக்குரியவரோ அவ்வாறே மிக புகழ்பெற்ற வீண் போகாத பராக்கிரமத்தை உடைய மிக அருமையான குணங்களை பெற்ற ஸ்ரீராமன் 4 குமாரர்களில் மிகவும் அன்புக்குரியவராக இருந்தார். ராமன் சீதையுடன் பல ஆண்டுகள் சுகமாக இருந்தார். அன்புள்ளம் கொண்ட அவர் எப்போதும் சீதையிடம் அன்பு கொண்டவராக தன் மனத்தில் இடம் கொடுத்திருந்தார். ராமனுக்கு பிரியமான சீதை அவள் தந்தையால் ஜனகரால் மனமொப்பி கொடுக்கப்பட்டவள் என்பதாலும் அவளுடைய நற்குணங்களாலும் பேரழகினாலும் கவரப்பட்டாள். அவளிடம் மேலும் மேலும் அன்பு வளர்ந்து கொண்டே இருந்தது. அவளுடைய இதயத்தில் அவள் கணவருக்கு அவளிடம் இருந்ததைப் போல் 2 மடங்கு பிரியம் இருந்தது. மனதிற்குள் இருந்தவைகளும் வெளியில் சொல்லப்பட்டவைகளுமான எல்லா விஷயங்களையும் அவருடைய இதயங்கள் பரஸ்பரம் புரிந்து கொண்டன, பரிமாறிக்கொண்டன. இதயங்களுக்குள் பேசிக்கொண்டு வரலாம். வாய் திறந்து பேசின அவசியம் இல்லை. சைக்கிளினாலே பேசிக்கொண்டு வரலாம். குறிப்பறிந்து நடப்பாகலாம் சீதை. தேவதைகளுக்கு ஒப்பான ரூபலாவண்யம் பெற்றவளும் ஜனகர் புதல்வியும் மிதிலையில் தோன்றியவளும் லட்சுமி தேவியின் தோற்றம் பொலிவுள்ளவனுமான சீதை மேன்மேலும் அவருடைய அன்புக்குரியவளானாள். ராஜரிஷியின் புதல்வரான அந்த ஸ்ரீராமன் மிகவும் மனம் கவர்பவளும் பேரன்பு கொண்டவளும் மிக சிறப்பான அரசரின் கன்னிகையுமான அவளுடன் சேர்ந்து மிகுந்த சோபையுடன் விளங்கிய திருக்காட்சி தேவாதி தேவனும் எங்கும் நிறைந்தவருமான மகாவிஷ்ணு மகாலட்சுமியோடு சேர்ந்திருப்பதை போல் இருந்தது. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 77வது சர்க்கம் முற்றிட்டது. இதோட பாலகாண்டம் பூர்த்தி ஆயிடுச்சு. இது வரைக்கும் நாம் பூர்த்தி பண்ணிக்கலாம். இல்லை அயோத்தியா காண்டத்தில் ஒரு சர்க்கம் படிக்கலாமா? அயோத்தியா முதல் சர்க்கம் பெருசு. சரி, படிக்கலாம். ஸ்ரீ ஹரே நமः, ஸ்ரீ ஹரி நமः, ஸ்ரீ ஹரி நமः. ஜெய் ஜானகாந்த ஸ்மரணம், ஜெய ஜெய ராம ராம. ஸ்ரீ ஹரி. அயோத்தியா காண்டம் சர்க்கம் 1. ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரமணி நமः. இளவரசு பட்டம். சீலம் மிகுந்தவனான பரதன் மாமன்மார்களை சேர்ந்த உறவினர்களை பார்ப்பதற்காக அவர்கள் வீட்டிற்கு சென்று போகும்போது நித்திய வைரிகளான 5 புலன்களை அடக்கிய சத்ருகுணன் மிகவும் ஆசையுடன் அழைத்து செல்லப்பட்டான். அவன் அங்கே சகோதரனுடன் எல்லாவித சுக சௌகரியங்களும் கொடுத்து உபசரிக்கப்பட்டு இருந்து வந்தான். மாமன் யுதாஜித்து அவர்களை தன் சொந்த பிள்ளைகளைப் போல் கருதி கொஞ்சி குழாவினார். தங்களுடைய எல்லா விருப்பங்களும் நிறைவேற்றப்பட்டவர்களாக இருந்த போதிலும் வீரர்களான சகோதரர்கள் பரத சத்ருகுணர்கள் இருவரும் வயோதிக மன்னரான தமது தந்தை தசரதரை பற்றியே எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அந்த மன்னரும் மகேந்திரன் வருணனுக்கு ஒப்பானவர்களும் வெளிநாட்டில் வசித்து கொண்டிருப்பவர்களுமான குமார்களை பற்றியே கவலை கொண்டிருந்தார். தேவேந்திரனும் வருணனும் அளவிட முடியாத நட்புடையவர்கள். அவருடைய விரோதமே தோன்றாது என்பது புராண வரலாறு. அதுபோல் இருந்தாங்களாம் பரத சத்ருகுணர்கள். அவருடைய ஆண் காளைகளான 4 புத்திரர்களும் மிகவும் அன்புக்குரியவர்கள். தன் சரீரத்திலிருந்து தோன்றிய 4 கைகளை போன்றவர்கள். அந்நால்வருள் பராக்கிரமசாலியான ராமன் எல்லா நற்குணங்களும் நிரம்பி தந்தையினுடைய அளவற்ற மகிழ்ச்சிக்கு காரணமாகி உயிர்களுக்கு பிரம்மா போல மிகவும் நெருக்கமானவராக இருந்தார். கொடியவனான ராவணனுடைய வதத்தை விரும்பிய தேவர்களால் பிரார்த்திக்கப்பட்ட ஆதி மூலம் அறிய முடியாத மகாவிஷ்ணு பகவானே மானிடர் உலகில் அந்த ஸ்ரீராமனாக அவதரித்திருக்கிறார். எல்லையற்ற தெய்வீக ஒளி வீசும் அவரை குழந்தையாக பெற்ற கௌசல்யை தேவர்களுள் இந்திரனை பெற்ற அதிதி தேவியைப் போல, அதாவது வாமனரை பெற்ற அதிதி தேவி போல பெருமையுடன் விளங்கினார். ஸ்ரீராமன் வீரத்தோடு கூடியவர், அழகிய தோற்றமுடையவர், எவரிடமும் வெறுப்பு கொள்ளாதவர், பூதளத்தில் ஒவ்வுமை இல்லாதவர், குணங்களால் தசரதற்கு நிகரான மைந்தர். அவர் எப்போதும் சித்தம் கலங்காதவர், அன்பு சொட்ட பேசுபவர், கடுமையான வார்த்தைகளால் தாக்கப்பட்ட காலங்களிலும் கூட அதேபோல் கடுமையான சொற்களால் பதில் சொல்லாதவர்.
எப்போதோ செய்யப்பட்ட ஏதாவது ஒரு சிறு உதவியாலும் திருப்தி அடைபவர். பிறர் செய்த நூற்றுக்கணக்கான குற்றங்களையும் தன்னுடைய மேலாண்மை திறத்தினால் நினைவில் வைத்து கொள்ளாதவரும். கதஞ்சித் உபகாரேன ஹிருதநேகேன துஷ்யதி நஸ்மரதி அபகாரணம் சதமபி ஆத்மவத்தையாம். எப்போதோ செய்யப்பட்ட ஏதோ ஒரு சிறு உதவியாலும் திருப்தி அடைபவர். பிறர் செய்த நூற்றுக்கணக்கான குற்றங்களையும் தன்னுடைய மேலாண்மை திறத்தினால் நினைவில் வைத்து கொள்ளாதவர். யாரும் எவ்வித அபகாரம் செய்து இவருக்கு தீங்கு செய்ய முடியாது என்பது அவருக்கே தெரியும் என்றபடி நாள்தோறும் அஸ்திர பயிற்சி செய்து வருபவர். ஆனால் பயிற்சியின் இடைவெளிகளில் ஞானத்தினால் பெரியவர்கள் வயதில் முதிர்ச்சி பெற்ற மேலோர்களுடன் பேசி பழகி தன் அறிவை பல துறைகளிலும் வளர்த்து கொள்பவர். அறிவுள்ளவர், முதலில் பேசுபவர். தன்னிடத்தில் கோபித்து கொண்டு வந்தாலும் அவரிடத்தில் முதல்ல போய் பூர்வ பாஷியம், மகா ஞானி, பூர்வ பாஷி. அன்பு சொற்களை பேசுபவர், மிருது பாஷி. அன்பான சொற்களை சொல்பவர், ஆனால் வீரமிக்கவர். ஆனால் தன்னுடைய மகத்தான வீரத்தை கண்டு இருமாப்பு அடையாதவர். ஓமை அல்லாதவற்றை பேசாதவர். மெத்த கல்வி கற்றவர். முதியவர்களை மரியாதையுடன் நடத்துபவர். குடிமக்களால் பேரன்பு கொண்டு பாராட்டப்படுபவர். குடிமக்களுக்கு பிரியமானதை செய்து அவர்களை மகிழ்விப்பவர். ஏழைகளிடம் அன்புடையவர். கோபத்தை ஜெயித்தவர். வேதியர்களை வழிபடுபவர். துன்பப்படுகிறவர்களிடம் இரக்கம் காட்டுபவர். தர்மம் தெரிந்தவர். புலன்களை அடக்கியவர். உள்ளும் புறமும் தூய்மையானவர். தன் பரம்பரைக்கேற்ற சிந்தனை உடையவர். தனது சத்திரிய தர்மத்தை உயர்வாக கருதுபவர். அளவில்லாத புகழை பெறுவதே உன்னதமான சொர்க்கத்திற்கு ஈடானது என்ற கொள்கை உடையவர். நன்மையை தராத விஷயங்களிலும் அறவழியை காட்டாத வரலாறுகளிலும் பற்றில்லாதவர். தர்க்கத்தில் எதிராளியின் கேள்விகளுக்கு அடுக்கடுக்காக பதில் சொல்லும் ஆற்றலில் பிரகஸ்பதிக்கு ஒப்பானவர். நோய் இல்லாதவர். முறுக்கான வாலிபர். சொல்லாற்றல் உடையவர். உடற்கட்டு கொண்டவர். இடம் மற்றும் கால சூழ்நிலைகளுக்கேற்ப நடப்பவர். உலகில் மனித தத்துவங்களை எல்லாம் அறிந்த ஒரே ஒரு உத்தம மனிதராக இவரையே பிரம்மா படைத்தாரோ என்று சொல்லத்தக்கவர். அரசகுமாரரான அவர் எல்லாவித உயர்குணங்களும் நிரம்பியவர். அதனால் குடிமக்களின் பேரன்பை பெற்று அவரது உடலுக்கு வெளியே உலவுகின்ற உயிரை போன்றவர். பரதனின் மூத்த சகோதரனான அவர் முறைப்படி கல்வி பயிற்சி நிறைவு சடங்குகளை செய்துவிட்டவர். முறைப்படி வேதாங்கங்களை அறிந்தவர். வில்வித்தைகளிலும் அஸ்திர வித்தையிலும் தந்தையை காட்டிலும் மேலானவர். எல்லா நற்குணங்களுக்கும் விளை பூமி. குற்றமற்ற பரம்பரையில் தோன்றியவர். இறங்கத்தக்க நிலையில் இல்லாதவர். உண்மையை பேசுபவர். நேர்மையானவர். தர்மம், அர்த்தம் இவற்றை நுட்பமாக அறிந்த முதிய அந்தணர்களால் நன்னெறிகள் பயிற்றுவிக்கப்பட்டவர். தர்மம், அர்த்தம், காமம் இவற்றின் சூட்சமும் அறிந்தவர். நினைவாற்றல் உடையவர். மேதாவி. உலக விவகாரங்களை தெரிந்து கொள்வதில் சமர்த்தர். கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தர்மானுஷ்டானங்களை கைக்கொள்வதில் தேர்ச்சி பெற்றவர். பணி உள்ளவர். தன் எண்ணங்களை மனத்திற்குள்ளேயே மறைத்து கொள்பவர். ஆலோசனை ரகசியங்களை பகிரங்கப்படுத்தாதவர். உதவிக்கு ஓடிவரும் சிறந்த நண்பர்களை உடையவர். வீண் போகாத கோபமும் மகிழ்ச்சியும் உடையவர். கோபத்திற்கு காரணமான இருந்தவருக்கு தண்டனையும், மகிழ்ச்சிக்கு காரணமாக இருந்தவருக்கு பரிசும் கிடைக்கும். பொருட்களை கொடுக்க வேண்டிய சமயத்தையும் சேர்க்க வேண்டிய காலத்தையும் நன்கு அறிந்தவர். உறுதியான பக்தியும் நிலையான ஞானமும் உடையவர். தீயோரையும் தீயனவற்றையும் நெருங்க விடாதவர். பண்பில்லாத சொற்களை கூறாதவர். சோம்பல் இல்லாதவர். கவனக்குறைவில்லாதவர். தன் குற்றங்களையும் பிறர் குற்றங்களையும் அறிந்தவர். ஆனால் குற்றங்களை பலர் முன்னிலையில் அம்பலப்படுத்தி தலைகுனிய செய்பவர் அல்லர். சாஸ்திரங்களை அறிந்தவர். நன்றி மறவாதவர். மனித இயல்புகளின் வேறுபட்ட நிலைகளை உணர்ந்தவர். ஒரு மனிதனை ஆராய்ந்து தம்முடன் சேர்த்து கொள்வதிலும் முறைப்படி அவனை ஆதரிப்பதிலும் நிபுணர். மேன்மக்களை பாதுகாப்பதிலும் அல்லாதவர்களை அடக்குவதிலும் சரியான கால கணக்கு உடையவர். கருவூலத்திற்கு பொருள் வரவை பெருக்குவதற்கான வழிமுறைகளையும் அனுமதிக்கப்பட்ட செலவினங்களையும் அறிந்தவர்.
தொன்மையான சாஸ்திர நூல்களிலும் நாட்டு மொழிகள் கலந்த அறநூல்களிலும் சிறந்தவற்றை கற்றறிந்தவர். அறம் பொருள் நாடி முறையான இன்பம் அனுபவிப்பவர். கணக்கமில்லாதவர். பொழுதுபோக்காக மனம் கழிக்க செய்யும் இசை, சிற்பம் வரைதல், ஓவியம் வரைதல், இசைகளில் ஈடுபடுறது, வீணை வாசிப்பது போன்றவற்றின் நுட்பங்களை அறிந்தவர். வருமான தொகையை எவ்வாறு பங்கிட்டு செலவழிக்க வேண்டும் என்பதை அறிந்தவர். யானை குதிரைகளின் மேல் ஏறி சவாரி செய்வதிலும் அவைகளை அடக்கி பயிற்சி கொடுப்பதிலும் ஈடுபட்டவர். வில்வித்தையை அறிந்தவர்களுக்குள் முதன்மையானவர். உலகத்தினரால் அதிரதர் என்று ஒப்புக்கொள்ளப்பட்டவர். எதிரி படையை எதிர்கொண்டு தாக்குபவர், சிதறடிப்பவர், படைகளை அணிவகுப்பதில் வல்லவர். போர்க்களத்தில் சினம் கொண்ட தேவர்களாலும் அசுரர்களாலும் வெற்றி கொள்ள முடியாதவர். எவரிடமும் வெறுப்பில்லாதவர். கோபத்தை வென்றவர். அகங்காரம் பொறாமை இல்லாதவர். எந்த பிராணியையும் அவமதிக்காதவர். கால சூழ்நிலைகளுக்கு அடிபணியாமல் எந்த நிலையிலும் கலங்காதவர். இவ்வாறாக மன்னரின் மைந்தரான ராமன் எல்லா நல்ல குணங்களும் உடையவராக, சகல கல்யாண குணம் பொருந்தியவராக, மன்னரின் மைந்தரான ராமன் எல்லா நல்ல குணங்களும் உடையவராக இருந்தார். நற்குணங்களின் உறைவிடமான அவர் 3 உலக மக்களாலும் நேசிக்கப்பட்டார். ஸ்திரமான பொறுமை போன்ற குணங்களால் பூமி தாய்க்கு ஒப்பானவர். அறிவினால் பிரகஸ்பதிக்கும் வீரத்தினால் இந்திரனுக்கும் நிகரானவர். இவ்வாறு ராமன் தன் கிரணங்களால் சூரியன் பிரகாசிப்பதைப் போல எல்லா குடிமக்களின் மனத்தை கவரும் நற்குணங்களால் தந்தைக்கு தன்னிடம் மேலும் அன்பை பெருக்கி புகழொளியுடன் விளங்கினார். இவ்வாறு ஒழுக்கமான நடத்தை உள்ளவரும் எவராலும் வெற்றி கொள்ள முடியாத அளவிற்கு எல்லையற்ற பராக்கிரமம் பொருந்தியவரும் லோகபாலர் போன்றவருமான அவரை இப்பூ உலகம் நாட்டு பிரஜைகள் விரும்பியது. அதாவது தன்னை ஆட்சி செய்ய வேண்டும் என்று ஆவலுற்றது. இவ்வாறான ஒப்போ ஓமையோ இல்லாத நற்குணங்களை பெற்றிருந்த புதல்வனை கண்டு எதிரிகளை வாட்டும் மன்னர் தசரதர் மனத்தில் ஆலோசிக்கத் தொடங்கினார். நீண்ட நெடுங்காலமாக வாழ்ந்து கொண்டு அரசு செலுத்தி முதுமை அடைந்து விட்ட மன்னருக்கு பின்வருமாறு விசாரம் எழுந்தது. நான் உயிருடன் இருக்கும் பொழுதே ராமன் எவ்வாறு மன்னன் ஆவான்? அந்த காட்சியை காண எனக்கு பேராவலாக இருக்கிறது. நான் என்னுடைய பாசத்திற்குரிய மைந்தனின் ராஜாபிஷேகம் செய்யப்படும் அந்த அற்புத காட்சியை எப்போதுதான் பார்க்கப் போகிறேனோ என்ற அடக்க முடியாத ஆசை நெஞ்சில் சுழன்று கொண்டிருக்கிறது. மழையை பொழியும் மேகத்தை போல் மக்களின் நல்வாழ்வையும் செழிப்பையும் விரும்புகிறவன், எல்லா உயிரிடத்திலும் இரக்கம் உள்ளவன், மக்களுக்கு என்னிடம் உள்ள அன்பை காட்டிலும் அதிக அன்பை பெற்றவன், பராக்கிரமத்தில் யமனுக்கும் இந்திரனுக்கும் நிகரானவன், நியாயம் விட்டகலாத பாரபட்சமற்ற கடுமை தெய்வானுகூலம் இவை உடையவன், புத்தி சக்தியில் பிரகஸ்பதிக்கு சமமானவன், உறுதியில் மலை போன்றவன், என்னை விட சிறிய குணங்களை உடையவன். நான் இந்த வயோதிகத்தில் என் சொந்த பிள்ளை இந்த பூமண்டலம் முழுவதிலும் ஆட்சி செலுத்துவதை கண்களால் கண்டுவிட்டு உரிய காலம் வந்ததும் சொர்க்கத்தை அடைவேன் என்று இப்படியாக ஆலோசனை செய்தார் மன்னர் தசரதர். தன் மைந்தனிடம் அமைந்திருந்த பல்வகை சிறப்புகள் சான்றோர்களுக்குரிய எண்ணிறந்த நற்குணங்களால் வேறு எந்த மன்னனிடமோ மற்ற மனிதரிடமோ காண கிடைக்காதவற்றால் அவன் பொலிவுற்று விளங்குவதைக் கண்ட மன்னர் அமைச்சர்களோடு கலந்து ஆலோசித்து ராமனுக்கு இளவரச பட்டம் சூட்டுவது என முடிவு செய்தார். அப்போது விண்ணுலகிலும் வான்வெளியிலும் பூமியிலும் காணப்பட்ட பயங்கரமான துர்நிமித்தங்களால் அச்சமடைந்தார். புத்திமானான அவர் தன் சரீரம் மூப்படைந்து விட்டதையும் உணர்ந்தார். முழு நிலவை போன்ற முகம் படைத்த ராமன் எல்லா குடிகளின் அன்புக்கும் பாத்திரமாகி இருந்தார். அவர் அவ்விதம் குடிமக்களின் அன்பை பெற்றிருந்தது மன்னரின் மனக்கவலையை போக்க வல்லதாக இருந்தது. மன்னருக்கும் இந்த விஷயம் தெரிந்தேதான் இருந்தது. தன்னுடைய மற்றும் மக்களுடைய நன்மைக்காகவும் பிரியத்தின்படியும் தர்மாத்மாவுமான மன்னர் சரியான சந்தர்ப்பம் வந்ததும் மிக அவசரமாக செயல்பட்டார். பூ உலகிலுள்ள முக்கியமான மன்னர்களையும் பற்பல நகரங்களில் வாழ்வோர்களையும் சிற்றரசர்களையும் அழைத்து வரச் செய்தார். அவர்கள் தங்குவதற்கான இடங்களை பல்வகை ஆபரணங்களாலும்
உயர்ந்த பொருட்களாலும் அலங்கரித்து கௌரவப்படுத்தினார். தானும் நன்றாக அலங்கரித்து கொண்டு பிரஜாபதி பிரம்மா பிரஜைகளுக்கு காட்சி தந்தருள்வதைப் போல மக்களுக்கு முன் தோன்றினார் தசரதர். அவகாசம் இல்லாததால் கேகய மன்னரையும் ஜனகரையும் அழைக்கவில்லை. இந்த இனிய செய்தியை பின்னர் சொல்லிக் கொள்ளலாம் என்று இருந்துவிட்டார். எதிரி படையை கலக்கும் மன்னர் அவையில் வந்து அமர்ந்ததும் மக்களால் போற்றப்படும் மற்ற அரசர்கள் கேகய மன்னர் ஜனகர் தவிர உள்ளே வந்தார்கள். ஆலோசனை சொல்வதில் வல்லவர்களான அவர்கள் மன்னரால் காட்டப்பட்ட பல்வகை ஆசனங்களில் அவரை நோக்கிய வண்ணமே அமர்ந்து கொண்டார்கள். நன்றாக உபசரிக்கப்பட்டு ஆசனங்களில் அமர்ந்திருந்த வணக்கத்தோடு கூடிய மன்னர்களாலும் பட்டணத்து பிரமுகர்களாலும் கிராமப்புற தலைவர்களாலும் சூழப்பட்டிருந்த அந்த மாமன்னர் தேவர்களால் சூழப்பட்ட இந்திரனைப் போல் விளங்கினார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 1வது சர்க்கம் முற்றிற்று. ஸ்ரீ ஹரே நம சர்ம சரி நம. ஜெய் ஜானகாந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராமாம். சர்க்கம் 2 ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். சர்க்கம் 2 சபையினர் ஒப்புதல். அப்போது மன்னர் சபையினர் எல்லோரையும் பார்த்து நன்மை பயக்கக்கூடியதும் உள்ளத்தை மகிழச் செய்வதும் அனைவருக்கும் தெரிந்ததுமான செய்தியை சொன்னார். துந்துவி என்ற தேவ பேரிகையின் ஒளி போன்று கம்பீரமாக எதிரொலி எழுப்புகின்ற அரச பதவிக்கு உரிய சொல்முறைக்கேற்ப கேட்போரை வசீகரிக்க செய்கின்ற ஒப்புமை இல்லாத செவிச்சுவையுடன் கூடிய குரலில் மேகத்தைப் போல் உன்னதமாக கர்ஜித்து கொண்டு மற்ற அரசர்களை பார்த்து மன்னர் தசரதர் கூறினார். இந்த மகத்தான அரசு இந்திரனுக்கு ஒப்பான என் முன்னோர்களான மன்னர்களால் ஒரு குழந்தையிடம் காட்டும் பாசப்படிவுடன் பரிபாலிக்கப்பட்டு வந்துள்ளது என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்ததே. அவ்விதம் மிக சிறந்த இக்ஷ்வாகு குல மன்னர்களால் பரிபாலிக்கப்பட்டு தற்போது ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற நான் சுகசௌக்கியங்களுக்கு உரிமைப்பட்ட இவ்வுலகம் முழுவதற்கும் மேலும் சிறப்பை அதிகரிக்க விரும்புகிறேன். முன்னோர்கள் சென்ற வழியையே பின்பற்றி சென்றேன். உறக்கம் கூட கொள்ளாத என்னால் குடிமக்கள் முடிந்த வரையில் எப்போதும் கவனமாக பாதுகாக்கப்பட்டார்கள். என்னுடைய இந்த சரீரம் எல்லா உலகங்களின் நலனுக்காக பாடுபட்டு வெண்கொற்றை கொடையின் நிழலில் இருந்தே மூப்பை அடைந்துவிட்டது. நான் நீண்ட நெடுங்காலம் ஆட்சி செய்துவிட்டேன். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நீண்ட ஆயுள் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றாலும் தேக கட்டு தளர்ந்து விட்டதால் ஓய்வு பெற விரும்புகிறேன். உலகத்தை அறவழியில் நின்று நிர்வகிக்கும் பொறுப்பு மன்னர்களை சார்ந்தது. புலன்களை கட்டுப்படுத்தாதவர்களால் இந்த பெரும் சுமையை சுமக்க இயலாது. நான் நீண்ட காலமாக இந்த ஆட்சி சுமையை சுமந்து களைப்படைந்து விட்டேன். எனவே இங்கு கூடியிருக்கும் எல்லோருடையதும் அந்தனோத்தமருடையதும் சம்மதத்துடன் மக்கள் சேவையில் ராமனை ஈடுபடுத்திவிட்டு நான் ஓய்வு கொள்ள விரும்புகிறேன். என் மூத்த மகனான ராமன் அனைத்து குணங்களிலும் என்னை ஒத்தவன். பராக்கிரமத்தில் இந்திரனுக்கு நிகரானவன், எவராலும் வெல்லப்பட முடியாதவன், புஷ்ய நட்சத்திரத்தோடு கூடிய சந்திரன் போல சகல மக்களையும் மகிழ்விப்பவனும், தர்மத்தை தாங்குபவர்களுக்குள் முதன்மையானவனும், புருஷோத்தமனுமான இவனை இளவரசாக மனப்பூர்வமாக நியமிக்கிறேன். லட்சுமணனுக்கு மூத்தவனான அவன் எல்லா சிறப்புகளும் பெற்றவன். 3 உலகங்களும் எந்த ஒருவனால் நல்ல தலைவரை பெற்றோம் என்று எண்ணி கழிப்படையுமோ அப்படிப்பட்ட தனியொரு செம்மல் அவன். இந்த வையகத்தை இப்பொழுதே அந்த மங்களங்களுடன் கூட்டி வைத்து, அதாவது அந்த மைந்தனிடத்தில் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்து மனக்கவலைகள் ஒழிந்தவனாக ஆகப் போகிறேன். என்னால் ஆழமாக ஆலோசிக்கப்பட்ட பின்னர் தீர்மானிக்கப்பட்ட இந்த விஷயம் சரியானது என்னும் பட்சத்தில் உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள், அல்லது நான் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை கூறுங்கள். இப்படி செய்வது ராமனுக்கு இளவரச பட்டம் சூட்டுவது எனக்கு மிகவும் திருப்தி அளிக்கக்கூடியது என்றாலும் இதைவிட அதிக நன்மை பயக்கக்கூடிய வேறு யோசனை இருந்தால் அதை தெரிவிக்கலாம். ஏனென்றால் ஒரு மனிதன் எடுக்கும் முடிவை காட்டிலும் நடுநிலையாளர்களால் பரஸ்பர ஆலோசனைக்கு பின் தீர்மானிக்கப்படும் திட்டம் மிக்க பயனை தரக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு மன்னர் சொன்னதை கேட்டதுமே பெரும் மகிழ்ச்சியுற்ற ஏனைய அரசர்கள் மழையை பொழிவிக்கும் கருமேகங்களை கண்டதும் மகிழ்ச்சியுடன் தோகை விரித்தாடும் மயில்களைப் போல கும்மாளமிட்டு
கொண்டாடி வரவேற்றார்கள். தொடர்ந்து எல்லா பொதுமக்களும் பாசமும் மகிழ்ச்சியும் பொங்க எழுப்பிய மகத்தான பேரொளி உலகத்தையே ஆட்டுவதாக இருந்தது. தர்மம் அர்த்தம் அறிந்த அந்த மன்னருடைய அந்தரங்க அபிப்பிராயத்தை பல வகையாலும் புரிந்து கொண்டு அந்தணர்கள், மக்கள் தலைவர்கள், நகர மக்கள், புறநகர் பெரியோர்கள் எல்லோரும் ஒன்று கூடி ஆலோசனை செய்து தசரத மன்னரின் வயோதிகத்தையும் மனத்தில் எண்ணி பார்த்து ஒரு தீர்மானத்திற்கு வந்த பின் அவரிடம் சொன்னார்கள். மன்னரே, தாங்கள் அநேக ஆயிரம் ஆண்டு காலம் கழிந்த முதியவராகிவிட்டீர்கள். எனவே இந்த உலகத்தை பரிபாலிக்கும் பொறுப்பை கொடுத்து ஸ்ரீராமனுக்கு இளவரச பட்டம் சூட்டுங்கள். இந்த உலகத்தை பரிபாலிக்கும் பொறுப்பை கொடுத்து ஸ்ரீராமனுக்கு இளவரசு பட்டம் சூட்டுங்கள். நீண்ட பூஜங்களை உடையவரும் மகாபலசாலியுமான ஸ்ரீ ரகுவீரன் பட்டத்து யானையின் மேல் அமர்ந்து வெண்கொற்ற கொடையால் அவ்வப்போது திருமுக மண்டலம் மறைக்கப்பட்ட ராஜபாட்டைகளில் பவனி வருவதை காண ஆசைப்படுகிறோம். அவருடைய விருப்பத்தை வெளிப்படுத்தும் இந்த வார்த்தையை கேட்டு அவர் மக்களின் எண்ணத்தை புரிந்து கொண்டு விட்டாலும் புரிந்து கொள்ளாததைப் போலவும் தெளிவாக அறிந்து கொள்ள விரும்புவதைப் போலவும் பின்வருமாறு பேசினார். நான் சொன்னதை கேட்டவுடனேயே தயக்கமே காட்டாமல் ராமனை அரசனாக பார்க்க விரும்புகிறீர்களே அரசர்களே, எனக்கு ஒரு சந்தேகம். அதை கேட்டு நிஜமான பதிலை கூறுங்கள். நீதி நெறி தவறாமல் நான் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறேன் இல்லையா? அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் என் புதல்வனை இளவரசனாக காண துடிக்கிறீர்கள்? இவ்வளோ அவசரம் எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. நான் சொல்கிறேன். சிற்றரசுகள், நகரப்புற மற்றும் நாட்டுப்புற மக்களுடன் மகாத்மாவான அவரிடம் கூறினார்கள். மன்னா, தங்களுடைய புதல்வரிடம் ஏராளமான நல்ல குணங்கள் அமைந்திருக்கின்றன. மன்னா, தேவர்களை போன்ற அவர் மகா புத்திமான், இயல்பாகவே சிறந்த குணங்களை உடையவர், பிரியத்தை ஏற்படுத்தக்கூடிய, ஆனந்தத்தை தரக்கூடிய அவருடைய குணங்கள் எல்லாவற்றையும் இப்பொழுது கூறுகிறோம், செவி சாய்த்து அருள்க. ஸ்ரீராமன் மானுடம் கடந்த தெய்வ குணங்களால் இந்திரனுக்கு நிகரானவர், சத்தியத்தையே பராக்கிரமாக உடையவர், இக்ஷ்வாகு பரம்பரையில் மற்ற எல்லோரையும் விட மேலானவர். ஸ்ரீராமன் உலகில் நேர்மையானவர், சத்திய தர்மங்களில் மூழ்கியவர். நல்லறமும் நல்லொழுக்கமும் சாக்ஷாத் ராமனிடமே உருக்கொண்டுள்ளன. மக்களுக்கு ஓவகை அளிப்பதில் சந்திரன் போன்றவர். பொறுமை, அதாவது மன்னிப்பு, தயையில் பூமி தேவி. அறிவில் பிரகஸ்பதி போன்றவர். வீரத்தில் இந்திரனுக்கு நிகரானவர். தர்மம் அறிந்தவர், சத்தியம் தவறாதவர், நல்லொழுக்கம் உள்ளவர், வெறுப்பில்லாதவர், பிறர் செய்யும் குற்றங்களை பொறுப்பவர், அமைதி தோன்ற பேசுபவர், இனிமையாக பேசுபவர், செய் நன்றி மறவாதவர், புலன்களை வென்றவர், மென்மையானவர், தீர்மானம் உடையவர், எப்போதும் நலன்களையே செய்பவர், யாரையும் வெறுப்பு மூட்டாதவர், எல்லா ஜீவர்களிடமும் பாசத்துடன் பேசுபவர், வாய்மை தவறாதவர், கல்வி கேள்விகளில் சிறந்த மூத்தோர்களையும், அதாவது சத்தியம் தவறாதவர், அதான் வாய்மை தவறாதவர், கல்வி கேள்விகளில் சிறந்த மூத்தோர்களையும் அந்தணர்களையும் மதிப்பவர். அதனால் இவ்வுலகில் ஒப்பு ஓமை அற்ற பெரும் புகழ் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால் அவருக்கு இவ்வுலகில் ஒப்பு ஓமையற்ற பெரும் புகழ் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. தேவ அசுர மானிடர்களில் எல்லா அஸ்திரங்களிலும் வல்லமை பெற்றவர். இவரே குருகுல கல்வியை முடித்து கொண்டு அதற்கான விரதங்களை செய்து முடித்தவர். முறைப்படி வேதாங்கங்களை அறிந்தவர். பரதனுக்கு முன் தோன்றிய அவர் உலகிலேயே இசைக்கலையில் தலையாயவர். நற்குணங்களால் மக்களை வசீகரிப்பவர். அடக்கமானவர். உபகார சிந்தனை உடையவர். பேரறிவாளர். தர்மம், அர்த்தம் ஆகிய துறைகளில் நிபுணர்களான அந்தணர்களால் நன்றாக பயிற்றுவிக்கப்பட்டவர். கிராமத்தையோ நகரத்தையோ காப்பாற்றுவதற்காக லட்சுமணனுடன் வெளியே செல்லும்போது போர்க்களத்தில் வெற்றி பெறாமல் திரும்பியதில்லை. போரிலிருந்து திரும்பி யானை மீதோ ரதத்தின் மீதோ நகர மக்களை தன் சுற்றத்தாரை போல் மதித்து, புதல்வர்கள், அக்னிஹோத்திரம், மனைவிகள், பணியாட்கள், சீடர்கள் விஷயமாக எல்லாவற்றையும் தனித்தனியாக ஒரு தந்தை தன் சொந்த குமாரர்களிடம் பாசத்தோடு விசாரிப்பதைப் போல நலன் விசாரிக்கிறார். உங்களுடைய சிஷ்யர்கள் சோம்பல் இல்லாமல் சரியாக பணிவிடை செய்து வருகிறார்களா என்று எங்களை எல்லாம் மனிதர்கள் புலியான ராமன் எப்போதும் விசாரிக்கிறார். மக்களுக்கு கஷ்டம் ஏற்படும் போது இவர் மிகவும் துக்கமடைகிறார். அதேபோல் மகிழ்ச்சிகரமான காலங்களில் ஒரு தந்தையைப் போல் சந்தோஷப்படுகிறார். சத்தியம் பேசுபவர், சிறந்த வெள்ளாளர், மூத்தோர்களை மதிப்பவர், புலன்களை வென்றவர், பொன்சிரிப்பு தவழ பேசுபவர்,
எந்த இக்கட்டிலும் தர்மத்தை அண்டியிருப்பவர், எல்லாவித செழுமைகளுக்கும் நல்ல நல்ல நிலைக்கலக்கமாக இருப்பவர், உபயோகமில்லாத உரையாடல்களை ஒதுக்கி விடுபவர், மேலும் மேலும் வாதங்களை தொடர்ந்து அடுக்கிக் கொண்டே போக வல்லவர், பிரகஸ்பதி போல் சொல்வன்மை உடையவர், அழகிய புருவம் உடையவர், செந்தடங்கண்ணர் அதாவது சிவந்த கண்களை உடையவர், தானே சாக்ஷாத் விஷ்ணு என்பது போலிருப்பவர், ராமன் அவரது சூரது வீர பராக்கிரமங்களால் எல்லா மக்களாலும் பெரிதும் விரும்பப்படுபவர், குடிமக்களை நன்கு பரிபாலிப்பதில் அக்கறை உடையவர், ஆசைக்கு அடிமைப்பட்டு புலன்களை தவறான வழியில் செலுத்தாதவர், 3 உலகங்களையும் தான் ஒருவராகவே ஆளும் திறமை பெற்றவர் என்னும்போது இந்த மண்ணுலக ஆட்சி ஒரு பொருட்டா என்ன? இவருடைய கோபமோ மகிழ்ச்சியோ ஒருபோதும் பலன் தராமல் போவதில்லை. சட்டப்படி மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டியவருக்கு அந்த தண்டனையை கொடுப்பார். மரண தண்டனை பெற தகுதியில்லாதவரிடம் இவர் கோபம் கொள்வதில்லை. இவருக்கு மகிழ்ச்சியை கொடுப்பவருக்கு ஏராளமான செல்வங்களை கொடுத்து மகிழ்கிறார். எல்லா மக்களுக்கும் அமைதியான முறையில் நன்மை செய்து அவருடைய உள்ளத்தை கொள்ளை கொண்டு விட்ட நற்குணங்களால் கிரணங்களால் ஒளி வீசும் சூரியன் போல் ராமன் பிரகாசிக்கிறார். இவ்வாறு நற்குணங்களால் நிரம்பியவரும் லோகபாலருக்கு நிகரானவரும் சத்தியத்தையே பராக்கிரமாக கொண்டவருமான ஸ்ரீராமனை பூமாதேவி தன் நாதனாக்கி கொள்ள விரும்பினாள். ஸ்ரீராமனை பூமாதேவி தன் நாதனாக்கி கொள்ள விரும்பினாள். தசரதரே, உங்களுடைய பாக்கிய விசேஷத்தினால் உங்களுக்கு நன்மை ஏற்படும் பொருட்டு மரிச்சி பிரஜாபதிக்கு கஷ்யபர் புதல்வராக பிறந்ததைப் போல எங்கள் அதிர்ஷ்டத்தால் புத்திரன் என்று சொல்லுக்குரிய கடமைகளில் தவறாத இவர் உங்களுக்கு மகனாக பிறந்திருக்கிறார். தேவர்கள், அசுரர்கள், மானிடர்கள், கந்தர்வர்கள், உலகர்கள் மற்றும் எல்லா நாடுகளிலும் நகரங்களிலும் அந்தப்புறங்களிலும் அதற்கு வெளியே உள்ளவர்களும் புறநகர் மக்களும் பெரும்புகழ் கொண்ட ராமனுக்கு அதாவது தேவர்கள், அசுரர்கள், மானிடர்கள், கந்தர்வர்கள், உலகர்கள் மற்றும் எல்லா நாடுகளிலும் நகரங்களிலும் அந்தப்புறங்களிலும் அதற்கு வெளியே உள்ளவர்களும் புறநகர் மக்களும் பெரும் புகழ் கொண்ட ஸ்ரீராமனுக்கு ஆற்றல், ஆரோக்கியம், ஆயுள் மேன்மேலும் வளர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். இளம் பெண்களும் முதிய பெண்மணிகளும் காலை மாலை வேளைகளில் மனம் குவிந்து தயால மனம் கொண்ட ஸ்ரீராமனின் சௌக்கியத்தை பிரார்த்தித்து எல்லா தெய்வங்களுக்கும் நமஸ்காரம் செய்கிறார்கள். அவருடைய பிரார்த்தனை தங்களுடைய அங்கீகாரத்தால் நிறைவேற வேண்டும். கருணை இதழ் மலர் போன்ற வண்ண திருமேனி கொண்டவரும் எல்லா எதிரிகளையும் அழிப்பவரும் தங்களுடைய குடிமக்களின் நலன்களை பாதுகாக்கும் உத்தம மன்னரின் புதல்வருமான அவரை இளவரசு பட்டம் ஏற்றவராக பார்க்க வேண்டும். வேண்டியவற்றை வழங்குபவரே, எவ்வளவு சிறப்பினை கொண்ட தங்கள் குமாரர் தேவதேவனுக்கு ஒப்பானவர், எல்லா மக்களுடைய நன்மையில் உறுதியான எண்ணம் கொண்டவர், கருணை உள்ளம் படைத்தவர், அவருக்கு எங்கள் சேமத்தை கருதி மனமுவந்து விரைவில் பட்டாபிஷேகம் செய்விக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 2வது சர்க்கம் முற்றிற்று. இதோட நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம். மேலே உள்ள விஷயங்களை நாம் அடுத்த பகுதியில் பாராயணம் பண்ணலாம். ராம 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 श्रीमद् वाल्मीकि रामायण की जय, वाल्मीकि भगवान की जय। सीतापति राम 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 वेद वेत्य परे वंशे जादे दशरथात्मजे वेद प्राचेदसा दासित साक्षात् रामायणात्मना राम 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 आंजनेय स्वामी की जय। राम 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 सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। श्री रामनाम संकीर्तन की जय, आंजनेय स्वामी की जय, श्रीमद् वाल्मीकि रामायण की जय। राम 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 सवल साधुमल्ली की जय, श्री वाल्मीकि भगवान की जय। राम 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 பூர்த்தி பண்ணிடலாம். ராம் 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 சொல்ல மறந்துட்டேன், அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆரம்பத்திலே. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஏற்கனவே போட்ட லிங்க்கு, பாலகாண்டம் பூரா படிச்சிருக்கோம். அந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆஞ்சநேயர் படம் போட்டிருக்கோம், அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம், அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். சரி, இப்போ அயோத்தியா காண்டம் 2வது சர்க்கத்தோடு பூர்த்தி பண்ணியிருக்கோம். ஓகேவா? ராம் 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 ராம்.